இன்றைக்கி அன்புவோட மைண்ட் வாய்ஸில் லென்த்தி வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? இன்றைக்கி வழக்கம் போல் கிளம்பி பஸ் ஸ்டாப் போயாச்சு. பஸ் வந்துச்சு, ஆனால் சரியான கூட்டம். நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். கூட்டங்கிறதுனால சீட்டு இல்லை. அப்போ என் பக்கத்தில் ஒரு குழந்தையோட ஒரு மேடம் நின்னாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துச்சு. ஒரு ஆள் இறங்கிட்டாங்க. எனக்கு சீட் கிடச்சிது. நான் உட்காந்துக்கிட்டேன். அப்போ பக்கத்தில் இருந்த அந்த குழந்தைய வச்சுருந்த மேடம் பாப்பா நான் உட்காந்துக்குவான்னு கேட்டாங்க. நான் இல்லை முடியாது, நான் தான் உட்காருவேன்னு உட்காந்துக்கிட்டேன். அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சுற்றி உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, பாப்பா குழந்தைய வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் முடியாது, நான் தான் உட்காருவேன், நான் உட்காந்துக்கிட்டேன். என் மனசாட்சிக்கு தெரியுது நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் எந்திக்கலை. நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணது சரியா தவறா? எனக்கு தெரியும் என் மனசாட்சி பொதுவாக இன்றைக்கி நடந்தது பெருந்தப்பு. நான் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கணும், ஆனால் நான் கொடுக்கல. ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் என் முருகன்கிட்ட போய், முருகா நான் இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுவும் தெரிஞ்சே பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பான்னு சொன்னால் அவர் என்ன மன்னிப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள், என் முருகன் என்னை மன்னிப்பானா? எனக்கு தெரியும் இன்றைக்கி நடந்த தப்புக்கு என் முருகன் என்னை மன்னிக்க மாட்டான். ஏன்னா அந்த தப்பு நான் தெரிஞ்சே தான் பண்ணேன். இந்த மாதிரி தான் லைஃப்பில் ஒரு சிலர் தான் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்ணிக்கிட்டு அப்புறமா போய் கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம், எல்லாம் சரியாயிரும், அவர் நம்மளை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு தப்பு தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட அதுக்கு மன்னிப்பு இருக்குது. அதுவே ஒரு தப்பு நம்ம தெரிஞ்சு தான் செய்கிறோம், மனசாட்சிக்கு விரோதமாக தான் செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தப்புக்கு எந்த உலகத்துலேயும் சரி, எந்த கடவுள்கிட்டையும் சரி மன்னிப்பு கிடையாது. தெரியாமல் பண்ணுற தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சு பண்ணுற தப்புக்கு தண்டனை தான் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, தான் பண்ணுறது தப்புன்னே தெரியாமல், அவங்களுக்கெல்லாம் கடவுள்கிட்ட தான் பதில் இருக்குது. நமக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை மாற்றிக்க ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் சொன்னது ஒரு கற்பனை கதை தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கோடி நன்றிகள். எல்லாரும் நல்லா இருக்கணும்.